அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். எனக்காக நட்பு கொண்டவர்கள் எங்கே? என்னுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத இந்நாளில் நான் அவர்களுக்காக என்னுடைய நிழலில் இடமளிப்பேன் என மறுமை நாளில் அல்லாஹ் கூறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 5015. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் யாருடனாவது நட்பு கொண்டால் அந்த நட்பில் இறை திருப்தி ஒன்று மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் யாரிடம் நட்பு கொள்கிறோமோ அவர் செல்வந்தராக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவரிடம் கொள்ளக்கூடிய அந்த நட்பை கொண்டு அவருடைய பொருளாதார பயன்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லது நாம் யாரிடத்தில் நட்பு கொள்கிறோமோ அவர் சமூகத்தில் செல்வாக்குடைய நபராக இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நட்பின் மூலமாக அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி நமக்குரிய காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற அற்ப காரணங்களையும் சொற்ப சுகங்களையும் முன்வைத்து அந்த நட்பு அமையும் என்று சொன்னால், நாம் எதை எதிர்பார்த்து நட்பு கொண்டோமோ அது நிறைவேறவில்லை என்று சொன்னால் அந்த நட்பிலே பிளவு ஏற்படும். அப்படியே நட்பாக நாம் நடித்தாலும் அதனுடைய பயன் மறுமையில் எந்த ஒரு நன்மையையும் நமக்கு பெற்று தராது. இதையெல்லாம் உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அந்த நட்பு எனக்காக இருக்க வேண்டும், என்னுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நட்புள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அதற்குரிய கூலியாக மறுமை நாளில் என்னுடைய நிழல் கிடைக்கும் என்று சுப செய்தி சொல்லுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளில் எப்படி உள தூய்மை, இறை திருப்தி அவசியமோ அதுபோன்று நாம் கொள்ளக்கூடிய நட்பிலும் இறை திருப்தி, இறை பொருத்தம் அவசியம் என்பதுதான் இந்த உபதேசத்தின் சாரம்சம். புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.